விவிட் டெஸ்டினின்னு நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணுறீங்க மேம். ஸோ விவிட் டெஸ்டினிக்கு முன்னாடி ரிஸ்வானா மேம் பண்ணா யார், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? விவிட் டெஸ்டினிக்கு முன்னாடி ரிஸ்வானா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நார்மல் கேர்ள். ஸோ விவிட் டெஸ்டினி ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி மேம் வந்துச்சு? பர்டிகுலராக ஒரு இன்சிடென்ட், எந்த இன்சிடென்ட் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஏஜென்சி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஹவு டிட் யூ கெட் யுவர் ஃபர்ஸ்ட் கிளைம் இன் ஃபார் விவிட் டெஸ்டினி அண்ட் எப்படி ஃபீல் பண்ணீங்க மேம்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஓகே, ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ், அதாவது தப்புன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர்கிட்ட அவங்க வந்துட்டாங்க அப்படின்னாலே. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம கூட வந்து இருக்கிறவங்க கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ரிஸ்வானா. அவங்க வந்து ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் விவிட் டெஸ்டினி. கோச்சஸ், கன்சல்டன்ட்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அஸ் வெல் அஸ் சிஸ்டம்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஹேவ் தம் ஆன் த ஸ்டேஜ். ஸோ விவிட் டெஸ்டினின்னு நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணுறீங்க மேம். ஸோ விவிட் டெஸ்டினிக்கு முன்னாடி ரிஸ்வானா மேம் அப்படின்னா யார், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மேம்? ஓகே, விவிட் டெஸ்டினிக்கு முன்னாடி ரிஸ்வானா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நார்மல் கேர்ள். ஒரு ரூரல்லையே கம்ப்ளீட் எஜுகேஷனையும் முடித்தவங்க. பெருசாக எந்த எக்ஸ்போஷரும் கிடைக்காதப்போ எது நம்மளுக்கான விஷயம் அப்படின்னு தேடுற ஒரு பொண்ணு தான் ரிஸ்வானா. ஸோ இப்போது இந்த தேடுற ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் பண்ணியிருப்போம், திடீர்னு போய் மார்க்கெட்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு எப்போவுமே மைண்டில் சம்திங் நம்மளால முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு தேடிட்டு இருந்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லைக் திஸ் ஒரு இது பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்போ வந்து உங்களுக்கு வந்து தோணுச்சு மேம்? ஸோ இது வந்து ஒரு பெரிய மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இட் இஸ் லைக் ஸ்மால் வின். என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த மார்க்கெட்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு கிளைண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ரன் பண்ண அந்த கேம்பெயினில் கிடைக்கிற ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸை நம்மளை நம்பி கொடுக்குறாங்க, அதை நம்மளால ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியுது. இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான் அந்த கான்ஃபிடென்ஸை த்ரூ அவுட் பில்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பாயிண்ட்ல இதை நம்ம நிறைய பேருக்கு பண்ணலாம் அப்படின்னு தோணுறப்போ தான் இது ஸ்டார்ட் பண்ணுவேன். பர்டிகுலராக ஒரு இன்சிடென்ட், எந்த இன்சிடென்ட் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஏஜென்சி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு பிரேக் த்ரூ வந்து, எந்த பாயிண்ட் பிரேக் த்ரூ வந்து உங்களுக்கு வந்து இருந்துச்சு மேம்? இது வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் கியூரியாசிட்டி அண்ட் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன்னு சொல்லலாம். கியூரியாசிட்டி அப்படிங்கிறது நம்ம த்ரூ அவுட் அது லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அதை கிராக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த ஜேர்னியில் அது ஒன்லி டாஸ்காக மட்டும் இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கணும். அப்படின்னா அது சிங்கிளாக ஒரு ஆளாக அதை பண்ண முடியுமா அப்படின்னா அது அன்ரீச்சபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு டீம் செட் பண்ணணும். அது என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறப்ப தான் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிறப்போ இதை ஒரு ப்ராப்பர் ஏஜென்சியாக பில்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு விஷயம் லைக் உங்கள் ஜேர்னியை பற்றி பீப்புள் வந்து லைக் நீங்கள் நினச்சி வச்சிருக்கிறது ஒன்று, பீப்புள் வந்து அசியூம் பண்ணுறது ஒன்றா இருக்கும் அப்படின்னு வந்து ஒன் திங் வந்து நீங்கள் என்னென்னு பார்க்க? இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம ஏதோ ரொம்ப பிளான்டாக ஸ்மூத்தாக ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணி க்ரோ ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தோணும். பட் நம்மளோட சைடு வந்து அது அப்படி இருக்காது. அது மெஸ்ஸியாக இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், நிறைய செல்ஃப் டவுட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி தான் இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக பில்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட சைடு. வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஸ்மூத்தாக தெரியும், ஈஸி ஏர்னிங்காக தெரியும், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு நம்ம ரொம்ப குயிக்காக போகிற மாதிரி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பீப்புள் வந்து உங்களை சுற்றி இருக்க பீப்புள் வந்து உங்களை வந்து டவுட் பண்ணியிருக்காங்களா மேம்? லைக் இந்த மாதிரி மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து நல்லா பண்ணுவீங்க, இல்லை ஒரு ரீச் கொடுப்பீங்க அப்படின்னு டவுட் பண்ணியிருக்காங்களா? அட் த சேம் டைம் அது வந்து உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கா மேம்? டவுட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஆப்வியஸ் எல்லாருக்குமே நடந்திருக்கும். டவுட் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம், நம்மளை பொசிஷன் பண்ண விதமாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எல்லாரும் ஒரு சர்வீஸ் அப்படின்னு உள்ளே வர்றப்போ அந்த டவுட் இருக்க தான் செய்யும். அஃபெக்ட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் இனிஷியல் ஸ்டேஜில் எஸ், ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ண தான் செஞ்சுது. பட் சில சுச்சுவேஷன்ஸில் நம்ம அந்த அவங்களோட கொஷின்ஸையே வந்து நம்ம ஆன்சர்ஸாக மாற்றிருப்போம். சம்டைம்ஸ் அதை கிராக் பண்ணி நம்ம வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்போம். அது ஒரு புஷ் கொடுக்கும் நம்மளுக்கு. அதுல இருந்து நம்மளால பண்ணவே முடியாதுன்னு நினைச்ச விஷயங்களை கூட சில விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அது இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு விஷயம் வந்து நம்மளை அவங்க டவுட் பண்ணி கொஷின் பண்றாங்க அப்படின்னா
அது நம்ம கிராக் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி கிராக் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். கிராக் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். சம்திங் வி ஹாவ் டு டூ வித் தட் அப்படிங்கிற மாதிரி இப்போ. Okay, okay. ஸோ ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி வாட் இஸ் தட், நம்ம எது சரியா பண்ணியிருக்கோம், என்ன மிஸ் அவுட் பண்ணியிருக்கிறோம், இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ அந்த வியூ இருக்கு. முன்னாடி அஃபெக்ட் பண்ணியிருக்குமானா கண்டிப்பா பண்ணியிருக்கோம். ஓகே மேம். இதுவுமே வந்து உங்க ஏஜென்சி பத்தின ஒரு கேள்விதான். ஓகே ஸோ ஹவு டிட் யூ கெட் யுவர் ஃபர்ஸ்ட் கிளைம் இன் ஃபார் விவிட் டெஸ்டினி ஓகே அண்ட் ஹவு டு யூ ஃபீல்? எப்படி ஃபீல் பண்ணீங்க மேம்? ஓகே. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஓகே. என்ன அப்படின்னா, நான் ஃப்ரீலான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறேன், Okay. ட்ரை பண்ணுறேன். ஸோ சேல்ஸில் நம்மளுக்கு பெருசாக கான்ஃபிடென்ஸ் இருக்காது, இப்படி தான் போயிட்டு இருக்கிறோம். நான் ஒரு விமன் ஆண்டர்பிரினர் குரூப்பில் இருக்கிறேன். லேர்னிங்காக தான் Learning. லேர்னிங்காக தான் இருக்கிறேன். அங்கே நம்மளுக்கு பிட்ச் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மந்த்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே ஓகே மேம். அப்படி நான் ஒரு மந்த்தில் பிட்ச் பண்ணுறேன். அப்போ அந்த ஸ்டேஜில் எனக்கு இந்த ஆஃபர் பில் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜிக்காக அதை வந்து இது பண்ணுறது அதெல்லாம் தெரியாது. பட் நான் என்ன யோசிச்சேன்னு தெரியல, நான் ஒரு ஆஃபரோட போயிட்டேன். அங்கே எல்லாமே இருக்காங்க அரௌண்ட், அதில் கிட்டத்தட்ட ஒரு 100 பீப்புள் அன்னைக்கு காலையில் மீட்டிங்கில் இருக்கிறாங்க. ஓகே மேம். நான் பிட்ச் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, வாட் எவர் மேபி யுவர் பிஸ்னஸ், உங்களோட பிஸ்னஸ்க்கு நான் 1 மந்த் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணித்தரேன். இன்னைக்கே யாரு ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்ட்ராட்டஜி கால் புக் பண்றீங்களோ அவங்களுக்கு அந்த 1 மந்த் ஃபுல்லா ₹9 சர்வீஸ் காஸ்ட்ல பண்ணி தரேன். ஓகே. செகண்ட் புக் பண்ணவங்களுக்கு ₹99, தேர்ட் புக் பண்ணவங்களுக்கு ₹999 அப்படின்னு சொல்லி நான் வந்து பிட்ச் பண்றேன். ஓகே. அதுல ஒரு பிசியோதெரபிஸ்ட் அவசரமா அவங்க எனக்கு புக் பண்ணிட்டு கால் பண்ணி வேற, நான் புக் பண்ணியிருக்கேன், நான் தான் ஃபர்ஸ்டான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த கிளைண்ட்டை இப்போ வரைக்கும் நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரௌண்ட் அவங்க தான் இப்போ நம்ம கிட்ட ஹையஸ்ட் பேயிங் கிளைண்ட் இப்போ இருக்கிறதுல. ஸோ அது வந்து பெருசா நிறைய விஷயத்த பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுவோம். சில சமயம் இந்த மாதிரி அன்பிளான்டு திங்ஸ் தான் வந்து பெருசா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். போடுற ஹார்ட் ஒர்க்ஸ் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கே தெரியாம வந்து பே ஆஃப் பண்ணும். எஸ் நம்மளுக்கு நிறைய லேர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கு. கான்ஷியஸா பண்றப்போ அது கிராக் ஆகுதோ இல்லையோ, அன்கான்ஷியஸா நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணையில நிறைய கிராக் ஆகும். ஸோ அந்த ₹9 இன்னைக்கு அவங்க ஹை பேயிங் கிளைண்ட், அவங்க மூலமா எனக்கு கிடைச்ச ரெஃபரல்ஸா இருக்கட்டும், அவங்க இப்போ வரைக்கும் என்னைய ட்ரஸ்டடா வெளியே வந்து பேசுறதா இருக்கட்டும், அது எல்லாம் தான் அந்த growth-ஆ நான் வந்து பார்க்குறேன். மேம் ஹவு லாங் மேம் இந்த லைக் அவங்க கூட எவ்வளவு நாள் இப்போ வரைக்கும்? ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆச்சு. 2 இயர்ஸ். அவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு அவங்க கிளினிக்கான ஆனிவர்சரி ஆடுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே மேம். ஸோ அவங்க இப்போ 3 வெஞ்சர்ஸ்ல இருக்காங்க. லைக் என்ன அப்படின்னா, அவங்க கோச்சிங்ல இருக்கிறாங்க, ஃபிசியோ இதுல இருக்கிறாங்க, இந்த மாதிரி 2-3 வெஞ்சர்ஸ்ல இருக்காங்க. அவங்களோட 3 வெஞ்சர்ஸுமே நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சூப்பர். எஸ். இது வந்து ஒரு another one இம்பார்ட்டன்டான क्वेश्चन. நீங்க வந்து ஒரு பிஸி ஆண்டர்பிரினர். ஓகே. அதுக்கு அடுத்து ஒரு மாம். அட் த சேம் டைம் உங்களுக்கும் வீட்ல நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ ஹவு எப்படி வந்து நீங்க வந்து இது மேனேஜ் பண்றீங்க மேம்? லைக் எப்படி வந்து உங்க ஒரு டே வந்து எப்படி ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேம்? ஸோ பேலன்சிங் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டில் அது எப்படி போகும்னா, ப்ரீவியஸாவே நம்மளோட ஒர்க்ல கிளாரிட்டியில இருக்கிறது தான் ஒரே வழி. வேற வழியே இல்லை. நம்மளுக்கு என்ன இருக்கு, ப்ரையாரிட்டி பேஸ்டா அதை நம்ம ஷெட்யூல் பண்றது மட்டும்தான் அதுல ஒரே ஒரு வழி. ஸோ இப்போ டீம், அந்த இடத்துல தான் டீமோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே ஆகும். எல்லாமே நம்மளே செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி கரெக்டான பீப்புள் கரெக்டாக டெலிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒர்க் கொஞ்சம் கம்மியாகுங்கிறத விட நம்மளுக்கு வந்து ஒர்க் கம்மி பண்ணணுங்கிறது வந்து இன்டென்ஷனாக இருக்காது. நம்ம பண்ற மாதிரியே நம்ம ஒர்க்கை வந்து கிளைண்ட்டுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது தான் பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ரைட்டான பர்சன் கரெக்டான டைம்ல நம்மளுக்கு அவங்க வந்து கிடைக்கணும். ஸோ இதுதான் கோர். இது ஒரு விஷயம் சரியா நடந்ததுன்னா நான் ஃபேமிலி டைம் கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம். அடுத்து நான் பிஸ்னஸ்ல நெக்ஸ்ட் ஸ்கேல் பண்றதை பத்தி யோசிக்க முடியும் எல்லாமே. ஸோ பேலன்சிங் அப்படின்னா எப்போ நம்ம டீம் பில்ட் பண்றோமோ, எப்போ கரெக்டான பீப்புளுக்கு டெலிகேட் பண்றோமோ அப்பதான் இது பாசிபிள். ஸோ அதுல ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இப்போ வந்து ஒரு ஹார்ஷ் ட்ரூத் ஒன்று இருக்கு மேம். நம்ம வெளியே போனாவே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு எல்லா இடத்துலையுமே கேட்குறோம். ஸோ உண்மையிலே வந்து ஒருத்தவங்க வந்து ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா கோர்ஸ் படிச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களால வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கேல் பண்ண முடியுமா? இல்லை வந்து இப்போ வந்து இந்த ஃபீல்டு வந்து சேச்சுரேட் ஆயிடுச்சா மேம்? ஸ்கேல் பண்ண முடியுமா, சேச்சுரேட் ஆயிடுச்சா அப்படின்னா எஸ், நிறைய சேச்சுரேட் ஆயிருக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து
குயிக்கா வந்து நான் பிசினஸ் ஓனரா மாறணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கிறாங்க. ஓகே. சேச்சுரேட் ஆயிருக்குன்னா, எஸ். பட் எல்லாராலயும் ஸ்கேல் பண்ண முடியுமா? எல்லாராலயும் ரிசல்ட்ஸ் குடுக்க முடியுமா? அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற பெரிய கேப். ஓகே மேம். ஸோ த திங் இஸ் ரைட் பிசினஸ்க்கு கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜி பண்ணி, என்னென்னலாம் தேவையோ அத மட்டும் நம்மளால குடுக்க முடியும். ஓகே. ஸோ எல்லா பிசினஸும் பாசிபிளா? எல்லா பிசினஸுக்குமே ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. ஓகே, ஓகே. ரைட். ஸோ அ கிளையண்ட் கிட்ட இருந்து நம்ம கேட்கிற விஷயங்களும் மாறும். ரைட். ஒரு பிசினஸ் பொறுத்து. கிளையண்ட்ஸ் எஸ். ஓகே. இப்போ வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒன்லி அந்த மார்க்கெட்ல மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஓகே, ஓகே. அந்த பிசினஸ், ஓகே. அந்த பிசினஸோட ஓனர், ஓகே. நம்ம அஸ் அ மார்க்கெட்டர். மார்க்கெட்டர். ஸோ ஒரு பிசினஸ் ஓனருக்கு ஓகே. என்ன அப்ஜெக்டிவ்? என்னோட கோல் என்ன? நான் என்ன ம். ரீச் பண்ணணும்? என் ப்ராடக்ட் என்ன இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணணுங்கிற கிளாரிட்டி இருக்கணும். ம். ஸோ அந்த கிளாரிட்டி ஆஸ் அ மார்க்கெட்டரா நம்மளால கரெக்ட்டா அத அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே. புரியுது. ஸோ இந்த மாதிரி அந்த பிசினஸ அல்டிமேட்டா புரிஞ்சுகிட்டு, அவங்களுக்கு தேவையான ரைட் சொல்யூஷன நம்ம அதுல பொசிஷன் Provide பண்ணணும் அப்படின்னா மட்டும் தான் நம்மளால ரிசல்ட்ஸ் குடுக்க முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஜஸ்ட் லேர்னிங், டூயிங் அப்படிங்கிறத தாண்டி நெறைய ட்ரையல்ஸ் அண்ட் எரர்ஸ் இருக்கும். ஓகே. அந்த ட்ரையல்ஸ் அண்ட் எரர்ஸ் கான்ஷியஸா இருக்கா? ம். ஓகே. அப்படிங்கிறது பை எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைக்கும். ஓகே. ஸோ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்கேலிங்கோ, நம்ம எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம், எவ்வளோ ஜென்யூனா அந்த ரிசல்ட்ட குடுக்கணும்னு நெனைக்கிறோம். இதுதான் அந்த நம்மள ஸ்கேலிங்க்கு எடுத்துட்டு போகுதா, இல்லையா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணும்னு நான் ஸோ நெனைக்கிறேன். இதுல வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ன்றது மைண்ட் செட்டே மேம். ஆ. மைண்ட் செட் ஃபேக்டர். அதாவது எஸ். நெறைய ட்ரையல்ஸ் அண்ட் எரர் நடக்கும். ம். அதுல வந்து நான் கான்ஷியஸா நீங்க சொன்ன மாரி யார் வந்து எஃபோர்ட் போட்டு கரெக்ட்டா ம். பேலன்ஸ்டா அவங்க வந்து தெரிஞ்சத கரெக்ட்டா பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து ஸ்கேலிங் வந்து பாசிபிள். எஸ், எஸ். பிகாஸ் இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, கிளியரா கிளையண்ட் கிட்ட இருந்து என்ன கேட்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கிளையண்ட்டுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் குடுக்கணும்ன்றதும் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஓகே. பட் இனிஷியல் ஸ்டேஜ்லயே அவங்க இவ்ளோ மந்த் அவங்க சஸ்டெயின் ஆகணும்னா, அதுவரைக்கும் அவங்களால ஸ்பெண்ட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டில தான் அவங்க இருக்கிறாங்களா? ஓகே. இல்ல நம்ம சைட்ல இருந்து அவங்க கிட்ட இருந்து என்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன கிளியரா நம்மளுக்கு வந்து சொல்ல தெரியணும். ஓகே. புரியுதுங்க மேம். சரி. இல்ல அப்டின்னா, அவங்க வந்து ஜஸ்ட் குடுத்தா போதும், அவங்க ம். பார்த்துப்பாங்க அப்டிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல வந்துட்டாங்க அப்டின்னா, ஓகே. கண்டிப்பா இத வந்து நம்ம சக்சஸ் பண்ண முடியாது. ஓ! ஸோ மேம் அடுத்து எனக்கு என்ன இதுன்னா, எல்லா பிசினஸ்க்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து அவசியமா? இல்ல வந்து சில பிசினஸ்க்கு மட்டும் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து அவசியமா? ஓகே. எல்லா பிசினஸ்ஸுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவையா அப்டின்னா தேவை. பிகாஸ் ஓகே. எல்லா பிசினஸ்க்கும் விசிபிலிட்டி வேணும். ம். எஸ் இந்த மேம். பிசினஸ் இருக்குங்கிற அவேர்னஸ் பீப்பிள்க்கு போய் ஆகணும். ஓகே. இது இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணல. கோல்டன் டேஸ்ல இருந்தே முதல்ல அத மார்க்கெட்டிங் பண்ணணுமா? பண்ண தான் செய்றாங்க. போஸ்டர்ஸ் வேணுமா? போர்ட்ஸ் வைக்கணுமா? எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம ஓகே. ஒண்ணும் புதுசா எதையும் பண்ணல. ஓகே. அதோட மீடியம தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோமே தவிர, ஓகே, ஓகே. எப்பவும் ஒரு பிசினஸ்க்கு தேவையான விஷயத்த தான் நம்மளும் இப்போ பண்ணிட்டு ம். இருக்கிறோம். ஓகே. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு வர்றப்போ, அதோட இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இது எல்லாம் போறப்போ, உங்களோட பிசினஸ் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? அதுக்கு என்ன டைப் எவ்வளவு? ஆஃப் மார்க்கெட்டிங் போலாம்? ஓகே. அப்படிங்கிறது வந்து கான்ஷியஸா இருக்கணும். ஓகே. ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் இருக்கிற ஒரு பிசினஸ் பண்ற அதே ஒரு விஷயத்த, இன்வெஸ்ட்மென்ட்டே இல்லாத சமயத்துல ஒரு பிசினஸ் பண்றப்போ மாட்டிப்பாங்க. மாட்டிப்பாங்க. புரியுதுங்க மேம். ஸோ, அப்ப அவங்களோட இப்ப இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டேஜ்க்கு என்னால விசிபிலிட்டி மட்டும் கிரியேட் பண்ணணும்னா, அவங்க விசிபிலிட்டி மட்டும் கிரியேட் பண்ணலாம். ஓகே. அவங்க போய் ஆட் ரன் பண்ணணும்னு தேவையில்ல. ம். ஸோ, வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டேஜ் ஆஃப் அவர் பிசினஸ் ஓகே. அண்ட் எவ்ளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும்ன்ற அந்த ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் கிளாரிட்டியும் கண்டிப்பா வேணும்னு நெனைக்கிறேன். ஓகே. மேம் எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட்டு. லைக் இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நீங்க கண்டிப்பா மார்க்கெட்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணணும் ம். அப்படின்னு எதுவும் ஸ்பெசிஃபைடான பெர்சன்டேஜ் இருக்கா மேம்? காமனா மார்க்கெட்டிங்ல சொல்றது 10% சொல்லுவாங்க ப்ரோ. ஓகே. ரெவென்யூல இருந்து 10% மார்க்கெட்டிங்காக மார்க்கெட்டிங். நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஓகே. சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அந்த பெர்சன்டேஜ நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா? எந்த ஸ்டேஜ்ல ஃபாலோ ம். பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். விஷயம். ஒரு பிசினஸ் ஸ்டெபிலைஸ் ஆகுற வரைக்கும், அந்த ஸ்டெபிலிட்டின்னு ஒரு ஃபேஸ்க்கு வர்ற வரைக்கும், ம். இதெல்லாம் நம்ம அப்படி டிசைட் பண்ண முடியுமான்னா, அது பண்ண பண்ண முடியாது. முடியாது. அதான் ஹார்ஷ் ட்ரூத். இப்போ ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அ ஸ்டெபிலைஸ் ஆயிட்டாங்கன்னா, அவங்க கிட்ட மணி இருக்கும். மணி இருக்கும். அவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஓகே. நம்ம ஸ்டெபிலைஸே ஆகல அப்படிங்கிறப்போ, நம்மளுக்கு மார்க்கெட்டிங் தேவைன்னா தேவை. பட் நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னா, அது வந்து ஒரு ஹார்டஸ்ட் பார்ட் தான். ஸோ மேம் இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இப்போ வந்து கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகுது. நல்லா ம். ஒர்க் ஆகும் கண்டிப்பா அப்படின்னா, என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து சஜெஸ்ட் பண்ணுவீங்க மேம்? ஒரே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே.
இது இப்போ ஒர்க் ஆகுறது அப்படின்னு இல்ல. ஓகே. எப்பவுமே வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல பண்றத விட பேக் எண்ட்ல இருக்கிற ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே மேம். லைக் ஃபாலோ அப், நர்ச்சரிங். நீங்க நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. மனி இஸ் இன் ஃபாலோ அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப இந்த டிஜிட்டல் டெர்ம்ஸ்ல சொல்லணும்னா நர்ச்சரிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்ப பீப்பிள் எல்லாருக்கும் ஃப்ரண்ட் எண்ட்ல எல்லாரும் வீடியோ போடுறது தெரியும். ம். ஃப்ரண்ட் எண்ட்ல ஆட்ஸ் ரன் பண்றது தெரியும். ஓகே. அதனால அந்த ஆட்ஸையோ இல்ல வீடியோ போடுறதோட அத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஓகே, ஓகே. பட் ரியலா எங்க நடக்கும் அப்படின்னா, நீங்க நீங்க ஆட்ஸ் ரன் பண்றீங்க. உங்களுக்கு லீட்ஸ் வருது. ஒன் டைம் கால் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சா? கிடையாது. ஓகே. ஸோ அவங்களுக்கான ஃபாலோ அப் சிஸ்டம் இருக்கணும். ஓகே. அவங்கள நீங்க நர்ச்சர் பண்ணணும். ஓகே, ஓகே. அப்படின்னா தான் ஈவன் தோ அவங்க வந்து கண்டிப்பா அந்த ப்ராடக்ட்டோட நீட்ல இருந்தாலுமே, ம். அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு புஷ் வேணும். புஷ் வேணும். அது வந்து நர்ச்சரிங்ல தான் நடக்கும். ஓகே, ஸோ ஓகே. ஃப்ரண்ட் எண்ட்ல எல்லாரும் என்ன பண்றாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும். அதனால அதுல அட்ராக்ட் ஆயி வீடியோ போடுறதோ, இல்ல ஆட்ஸ் ரன் பண்றதுனோ வராங்க. ஓகே. பேக் எண்ட்ல உங்களுக்கு ஒரு சேல்ஸ்க்கு சேல்ஸ். பெர்சன் வேணும். அத ஃபாலோ பண்ண ஒரு பெர்சன் வேணும். ம். இல்லன்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வேணும் உங்களுக்கு. ஓகே, ஓகே, ஓகே மேம். அது வந்து பீப்பிள்க்கு நெறைய வெளிய தெரியறதில்ல. தெரியுது. பட் ஹூஎவர் வாண்ட்ஸ் டு டூ மார்க்கெட்டிங், தே ஹேவ் டு அவேர் தட் பேக் எண்ட்ல இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. சிஸ்டம் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் இஸ் நாட் ஒன்லி தேர் இன் த வீடியோ மேக்கிங் வீடியோ ஆர் மேக்கிங். அந்த ஃப்ரண்ட் எண்ட் மட்டுமே இல்ல. ஓகே, ஓகே, ஓகே. ஒரு பிசினஸ் ஓனர் இருக்காங்கன்னா, அவங்க வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ், அதாவது தப்புன்னு சொல்லி எடுத்துக்கலாம் மேம். எது ஓகே. என்னது வந்து மேஜரா பண்றாங்க, இந்த இந்த மாரி ஃப்ளாஸ் பண்றாங்க மேஜரா அப்படின்னு சொல்லி என்ன இருக்கு மேம்? ஓகே. அத நீங்க எப்படி அட்ரஸ் பண்றீங்க? ஓகே. ஸோ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் கிட்ட அவங்க வந்துட்டாங்க அப்படின்னாலே, அவங்க அந்த பிசினஸ்க்கான எல்லா மார்க்கெட்டிங் பிளானையும் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணணும். ஓகே. அவங்களே அதுல வந்து டிசிஷன் மேக் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்படி நினைக்கிறது வந்து நான் தப்பு அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஓகே. பிகாஸ் அந்த பிசினஸ் அவங்களோடது. ம். ரைட். ஸோ ம். அந்த பிசினஸ என்ன மிஷனோட ரன் பண்றாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். ம். ஆஃப்லைன்லயோ இல்ல எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற கிளையண்ட்ஸ் கிட்டயோ என்ன அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். தெரியும். ஓகே. ஸோ மார்க்கெட்டர் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ற ஒரு ஆள் தானே தவிர, பிளண்டா மார்க்கெட் எப்படி ஆப்பரேட் ஆகுதோ, அத அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு பிசினஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஓகே, ஓகே. ஸோ அப்போ வந்து அந்த மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்றது பிசினஸ் டு பிசினஸ் பெர்சனலைஸ்டா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லாம போயிடும். ஓகே, ஓகே. புரியுது. ஸோ ஆஸ் அ பிசினஸ் ஓனரா நீங்க அத மார்க்கெட்டிங் பண்றீங்க அப்படின்னா, நீங்க எந்த எண்ட் ரிசல்ட்டுக்காக அத பண்றீங்க? ம். உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன? ஓகே. உங்களோட கோல்ஸ் என்ன? ஓகே. இதுவரைக்கும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன விஷயங்கள் என்ன? ஓகே. ஆல்ரெடி ஆட் ரன் பண்ணியிருக்கிறீங்கன்னா, ம். அதுல எது வொர்க் ஆச்சு, வொர்க் ஆகல. ஓகே. இல்ல நான் ஆடே ரன் பண்ணலன்னா, ஆஃப்லைன்ல என்னோட சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி இப்படி வொர்க் ஆயிட்டு இருக்கு. அப்படின்ற இன்புட்ஸ் வந்து பிசினஸ் ஓனர்ஸ்ட்ட இருந்து மார்க்கெட்டருக்கு போகணும். போகணும். ஓகே. அத பேஸ் பண்ணி தான் அந்த மார்க்கெட்டிங் பிளான் வந்து இருக்கணும். ஓகே. இப்ப இருக்கிற சினாரியோல அது எப்படி இருக்கு அப்படின்னா, பிரைஸ் நெகோசியேஷனோட ஓனரோட வொர்க் வந்து அங்க நெறைய பாயிண்ட்ல முடிஞ்சிடுறத வந்து பார்க்க முடியுது. ஓகே, ஓகே. வர்றாங்க, நீங்க யாருக்கு பண்ணியிருக்கிறீங்க? என்ன பண்ணியிருக்கிறீங்க? அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எவ்வளோ பிரைஸு? இத நெகோஷியேட் பண்றேன். டைரக்ட்டா எனக்கு ரிசல்ட் வருமா? ஓகே. காசு குடுத்துட்டோம். எங்களுக்கு வந்து ரிசல்ட் வருமா? அப்படின்னு இருக்கு. ஓகே. பட் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பண்ண முடியாதுன்னு இல்ல. பண்ணுவாங்க. பட் உங்க அப்ஜெக்டிவ்க்கு பண்றாங்களா? இல்ல ம். நீங்களாவது அப்ஜெக்டிவ்ல கிளியரா இருக்கிறீங்களா? ஓகே. அப்போ ஒரு மார்க்கெட்டருக்கு போறதுக்கு முன்னக்கிட்டு எதுக்காக நம்ம போறோம்? நம்மளுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வேணுங்கிறதுல கிளியரா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அதுவே தெரியணும். ஒரு எஸ். ஃபவுண்டர் வந்து ஒரு மார்க்கெட்டர்ட்ட போறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க அப்ஜெக்டிவ்ஸ் தெரியணும். எஸ், எஸ். தெரியணும். மார்க்கெட்டருக்கு அவங்க பிசினஸ பத்தின எஜுகேஷனையும் குடுக்கணும். குடுக்கணும். ஓகே. சேம் பிசினஸ் இவங்க வச்சிருக்க லொகேஷன் வேறையா இருக்கும். அவங்களோட காம்படிட்டர் வச்சிருக்கிறது வேறையா இருக்கும். ஓகே. இவங்க டீல் பண்ற பீப்பிள் வேற மாரி இருப்பாங்க. அவங்க டீல் பண்ற பீப்பிள் வேற மாரி இருப்பாங்க. ஓகே. அப்ப நான் ஒரு காம்படிட்டர பார்த்துட்டு அந்த காம்படிட்டர் ஏதோ ஒண்ணு பண்றதையே நான் இவங்களுக்கு ஆடா குடுக்குறேன் அப்படின்னா, இவங்க அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ் வேற. அவங்களோட கஸ்டமர் ஜர்னி வேற. அவங்களோட பையிங் டெசிஷன் மேக்கிங் வந்து வேற. வேற வேற. So it will not work. அப்ப as a business owner, they have to give inputs to the marketer. Marketer is not responsible for taking அந்த decision கம்ப்ளீட்டா மேக் பண்றதுக்கு வந்து மார்க்கெட்டர் மட்டும் பொறுப்பு இல்ல. பொறுப்பு இல்ல. பொறுப்பு இல்லங்கிறத தாண்டி முடியாது. அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முடியாது. உங்க இன்புட் இல்லாம அவங்க வந்து வொர்க் பண்றது கஷ்டம். ஸோ இப்போ ஒருத்தவங்ககிட்ட வந்து ₹10,000 மட்டும் இருக்கு மேம். அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்றாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு வந்து பண்ண முடியுமா மேம் ஃபர்ஸ்ட்டு? இப்படி பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்? என்ன டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் பண்ண முடியும்? அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு மினிமம் ரேஞ்சே நம்ம வச்சுக்கலாம். 10,000. அதுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு? ஒரே ஒரு மந்த் 10,000 இருக்கா? ஓகே. ஸோ அந்த ஃபேஸ்ல மேபி அவங்க வந்து உண்மையிலேயே மார்க்கெட்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, சின்னதா ஒரு ஆட்ஸ் ரன் பண்ணி
அவங்களுக்கு வந்து எப்படி லீட்ஸ் வருது அப்படிங்கிறத அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க முடியும். ஓகே. அத ஃபாலோ பண்றதுக்கு ஒரு சின்ன வாட்ஸ்அப் சிஸ்டம் அவங்களுக்கு பண்ணலாம். ஸோ ஓகே. இத வச்சு அவங்க பெருசா அவங்க பிசினஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்ணிற முடியுமா அப்படிங்கிறத சொல்லுங்க. இல்ல சாரி. இத வச்சுட்டு அவங்க அவங்களோட பிசினஸ்க்கு மார்க்கெட்டிங் செட்டப்க்கே போயிட முடியும்னு சொல்ல முடியாது. ஓகே மேம். பட் ஆஸ் அ பிசினஸ் ஓனரா இதுக்கு போலாமா, போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்ல இருக்கிறாங்க அப்படின்னா, அது என்னோட ஜஸ்ட் வேர்ட்ஸா மட்டும் இல்லாம, அவங்களே அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. அந்த வர்ற லீட்ஸ் எந்த மாதிரி வருது? அத ஸோ ஒரு ட்ரையல் ரன் மாரி. ட்ரையல் ரன்க்கு வந்து கண்டிப்பா அவங்க அத கண்டிப்பா பண்ணலாம். யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே. ஒன்ஸ் அதுல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, தே கேன் டேக் இட் ஃபார்வர்ட். ஓகே, ஓகே மேம். இல்ல அப்படி இல்ல, நான் வந்து அந்த 10,000 வச்சே என்னோட பிசினஸ ஸ்கேல் பண்ணிறணும்னு நெனச்சாங்கன்னா, ஐ வில் ஆஸ்க் தெம் டூ கீப் தட் மனி சேஃப். இப்ப வந்து உங்க உங்க ஜர்னிலேருந்து மேம், ஒரே ஒரு ஸ்கில் வந்து நீங்க வந்து மொதவே கத்துருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நெனச்சிருப்பீங்களா மேம்? அது என்ன ஸ்கில்லு? அது இப்ப தான் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு. கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன். எஸ். ஓகே, ஓகே. ஸோ இது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது, நம்ம மைண்ட்ல இருக்கிற விஷயத்த கிளாரிட்டியா சொல்றது மட்டும் இல்லாம, ம். ஒரு பீப்பிள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுமே வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தா மட்டும் தான் முடியும். முடியும். ஓகே. நாட் ஒன்லி நான் மத்தவங்க கிட்ட என்ன எஸ் மேம். கான்வர்ஸ் பண்றேங்கிறத தாண்டி, மத்தவங்க என்ன இன்டென்ஷன்ல என்கிட்ட கான்வர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறதும், அந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற ஸ்கில் இருந்தா மட்டும் தான் முடியும். முடியும். அத நான் நெறைய இடத்துல ஃபேஸும் பண்ணியிருக்கிறேன். ஓகே. அ அது ஏர்லி ஸ்டேஜ்லயே யாரா இருந்தாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டாங்க அப்படின்னா, லேட்டரா அதுல நெறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்காது. மேம் அதுக்கு எதுவும் டிப்ஸ் இருக்கா மேம்? எதனாச்சும் ஒரு ஒரு டிப் அந்த மாரி கம்யூனிகேஷன் இன்னொரு டிப் கேட்டுட்டீங்க. கம்யூனிகேஷனுக்கு டிப். எதனாச்சும் உங்களுக்கு நீங்க எதனாச்சும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா? ஃபர்ஸ்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிறது. தென் நம்மளுக்கு இருக்கிற அந்த செல்ஃப் டவுட் இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி, அது எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, அங்க அங்கெல்லாம் அத இம்ப்ளிமெண்ட் பண்ண இம்ப்ளிமெண்ட். ட்ரை பண்றது. டிப்ஸ் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இட் இஸ் நாட் அபௌட் டாக்கிங் இன் இங்கிலீஷ். ஓகே. அப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்டிங்கிறது உங்களோட லைஃப்ப டைரக்ட்டா அது இம்பாக்ட் பண்ணும் அப்டிங்கிறத ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்க மேம். தென் இத தாண்டி செல்ஃப் டவுட். நம்ம பேசுறது கரெக்ட்டா? தப்பா? தப்பா? அப்டிங்கிற மாதிரி நெறைய விஷயம் மைண்ட்ல ஓடும். ஓகே. அத தாண்டி இதுக்கு எங்கெங்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கோ, அங்க அங்கெல்லாம் வந்து நம்ம அத அப்ளை பண்ணி பார்க்க முடியுதா? இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட சேஞ்ச் கொண்டுட்டு வர முடியுதாங்கிறத வந்து எவ்ரி ஸ்டேஜ்ல அத நோட் டவுன் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற எய்ம்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ம்ஹ்ம். ஸோ அவங்க வந்து ஏற்கனவே நெறைய ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த மாரி. அவங்க வந்து எந்த பாயிண்ட்ல வந்து ஏஜென்சியா கன்வெர்ட் பண்ணலாம்? ம். அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரீலான்சரே ஒர்க் பண்ணிட்டு வராங்க. ம். அவங்க எந்த பாயிண்ட்ல வந்து ஏஜென்சிய கன்வெர்ட் பண்ணலாம்? எது வந்து பெஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீலான்சர் டூ ஏஜென்சியா சேஞ்ச் பண்றதுக்கு அப்படின்றது? இப்போ ஃப்ரீலான்சரா இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கில்ல மட்டும் சர்வ் பண்ணிட்டு இருப்போம் கிளையன்ட்டுக்கு. ம். ஸோ அத நம்மளால எஃபிஷியன்ட்டா பண்ண முடியுது. அதுவே நம்ம ஒரு செட் ஆஃப் கிளையண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஓகே. நம்மளோட அதே கிளையன்ட்டுக்கே மத்த அதோட இன்டர் கனெக்டட் ஒர்க்ஸ். சர்விஸஸுமே வந்து நீட் வர ஆரம்பிக்கும். ஓகே. நம்ம ஒரு சர்விஸ சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறோம் அப்டின்னா, ஓகே. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வாட் நெக்ஸ்ட்? வேற ஓகே. எங்கெல்லாம் நம்ம வந்து மிஸ் அவுட் பண்றோம் அப்டிங்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. ஓகே. அந்த டைம்ல வி ஹேவ் டூ ஹையர் டீம். ஹையரார்கி. ஓகே. எஸ். ஸோ அந்த டீம் அப்ப அந்த கஸ்டமர நம்ம டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். அவங்களோட பிசினஸ் நம்ம டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இது ரெலவென்ட்டா இருக்கிற எல்லா சர்விஸும் நம்ம குடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் சின்ன சின்னதா சின்ன கிரியேட் சின்ன. ஆகும். ஆல்சோ எப்போ உங்களுக்கு வொர்க் பர்டன் ஆகுது, ம். கிளையன்ட்க்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் குடுக்க முடியலன்னு நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, ஓகே. அப்பவே நம்ம டீம் பில்ட் பண்ணிடுறது வந்து நல்லது. பெஸ்ட். ஓகே. பிகாஸ் அது மோர் லைக் நம்மளோட பர்டன தாண்டி அது நம்மளோட ரெப்யூட்டேஷன் சம்மந்தமான விஷயம். ஓகே. ஓகே. ஸோ அந்த ப்ராப்பரான ரிப்போர்ட்டிங், ம். ப்ராப்பரான டெலிவரி இல்ல அப்டின்னா, இவ்ளோ நாள் நம்ம பில்ட் பண்ணத வந்து ஸ்பாயில் பண்ற ஸ்பாயில் பண்ண. சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடும். ஸோ ஓகே. இந்த 2 சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். ஓகே. எய்தர் உங்களுக்கு கிளையன்ட்டோட வொர்க் ரைஸ் ஆகுது. இல்ல உங்களோட சேம் கிளையன்ட்டுக்கே வந்து நீங்க மல்டிபிள் மல்டிபிள் சர்விஸஸ் குடுக்க சர்வீஸ். வேண்டிய நீட் வருது. இந்த 2 ஓகே. சினாரியோலயுமே நம்ம அந்த டிசிஷன் போலாம். ஏஜென்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சக்சஸ்னா இந்த தான் டெஃபினிஷன் வச்சிருப்பீங்க. ம், ம். இப்ப வந்து அந்த டெஃபினிஷன் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டெஃபினிஷன் வச்சிருந்தீங்க? இப்ப என்ன டெஃபினிஷன் வச்சிருக்கீங்க? ஓகே. ஸோ ஏஜென்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடில. எஸ் மேம். ஸோ ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ற முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரீலான்சரா இருப்போம். ஓகே. நம்மளுக்கு அல்டிமேட்டா மணி. அந்த மனி, ஓகே. ஏர்னிங் நம்ம இப்ப இருக்கிறத விட பெஸ்ட்டா ஒண்ணு ஏர்ன் பண்ணிடணும். அந்த ம். ஹஸ்லிங் மைண்ட் செட் தான் வந்து ஆல்மோஸ்ட் இருக்கும். பட் நம்ம எப்போ ஒரு ஏஜென்சியா பில்ட் பண்றோமோ, வி பிகம் சோ ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். நெறைய பீப்பிள் நம்மள வந்து ம். அந்த டைம்ல பிலீவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஓகே.
ஓகே. ஓகே. அது மட்டும் இல்லாம நம்மளோட டீம் இருப்பாங்க. ம். ஸோ அந்த டீமும் வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு கீழ வருவாங்க. வி ஃபீல் புரியுது. சோ ரெஸ்பான்சிபிள். ஸோ அதுக்கப்புறம் சக்சஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, என் கிளையன்ட்டோட சக்சஸ், என் டீமோட சக்சஸ். ஓகே. இதுதான் வந்து நம்மளோட சக்சஸா ஃபீல் பண்ண முடியுமே தவிர, ம். மணி வந்து அது பெருசா இப்போ செகண்டரியா இம்பாக்ட் பண்றது இல்லையோ அப்படிங்கிறது வந்து தோணுது. ஓகே. எஸ். ஸோ இந்த பாட்காஸ்ட் இப்போ வந்து நம்ம லிசனர் பார்க்குறாங்க மேம். அவங்களுக்கு வந்து ஒரு டேக் அவே இந்த பாட்காஸ்ட்லேருந்து ஒரு டேக் அவே. ஸோ இப்போ இத பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்னா எய்தர் நம்மள மாதிரியே ஒரு எஸ் மேம். மார்க்கெட்டர்ஸா மார்க்கெட். இருப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா பிசினஸ் ஓனர்ஸா எஸ் மேம். இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 2 பேருக்குமே ஒரே டேக் அவே தான் நான் சொல்றேன். என்னன்னா, டோன்ட் வெயிட் ஃபார் ஃபிகரிங் அவுட் திங்ஸ். ஓகே. ஸ்டார்ட் டூயிங் இட். ஓகே. ஓகே. இட் மே பி அ மார்க்கெட்டர். அவங்க மார்க்கெட்டரா இருக்காங்க, ஒரு ஸ்கில் இருக்கிறாங்க அப்படின்னா, இனிஷியல்ல ஒரு கிளையண்ட் எடுத்து அவங்களுக்கு வொர்க் பண்ணி, நம்மளால என்ன முடியுது அப்படிங்கிறதுல அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா தான் தே கேன் க்ரோ. ஓகே. ஓகே. இதே ஒரு பிசினஸ் ஓனரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் மார்க்கெட்டிங் பண்றாங்க. நான் பண்ணலாமா? வேண்டாமான்னு அத எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு பதிலா, இறங்கி பண்ணி பாருங்க. எஸ் தே கேன் ட்ரை இட் அவுட். ஓகே. ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல தே கேன் ட்ரை இட் அவுட். ஹவ் இது வந்து அவங்களுக்கு ஹவ் மார்க்கெட்டிங் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தேர் பிசினஸ் அப்படிங்கிறத ஓகே. மத்தவங்க சொல்றத மட்டுமே நம்பணும் அப்படின்னு இல்லாம, தே கேன் எக்ஸ்பெரிமென்ட் இட் அண்ட் தே ஓகே. கேன் ஃபிக்ஸ் இட். ஓகே. வுமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ம். அத கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் எக்ஸ்பிளைன். ஏன்னா நெறைய பேர் வந்து ஈவன் எங்க வீட்லயே கூட எங்க அம்மாலாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்படின்னா ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் பண்ண மாட்டாங்க. ம். நீங்க வந்து அந்த இத பிரேக் பண்ணி வெளிய வந்துட்டீங்க. ம். இப்ப வந்து கண்டிப்பா அத பண்ணணும் அப்படின்ற எதனாச்சும் இருக்கா? நீட் இருக்கா? அந்த மாரி. இல்லன்னா வந்து லைக் அ யாருக்கு வந்து வுமன்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ம். ஸோ இது எப்படி இந்த பேட்டர்ன்லேருந்து பிரேக் அவுட் பண்ணி வரது அப்படின்ற மாரி ஒரு சஜஷன் குடுங்க. வுமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி. இதுல வந்து இண்டிபெண்டன்ட்டா நிக்கிறது அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. எஸ் மேம். இண்டிபெண்டன்ட்டா நிக்கிறதுக்கு நான் ஒரு பிசினஸ் தான் பண்ணணும், நான் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னில தான் இருக்கணும் அப்படிங்கிற நீட் இல்ல. ஓகே. நான் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணுங்கிறதுக்கு நான் ஒரு வொர்க்குக்கு போலாம். எதுனாலும் பண்ணலாம். செல்ஃபா நான் வந்து ஒரு ஹோம் பேஸ்ட் பிசினஸ் பண்றதோ, இல்ல நான் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னிலேயே நான் வந்து உள்ள வர்றதோ வரலாம். ஸோ ஓகே. இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறதுக்கு வுமன் ஆண்டர்பிரினர்ஷிப் தான் ஒரே வழியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே. பட் விமன் ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ள வர்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னாலே இட் இஸ் மைண்ட் செட். மைண்ட் செட். இட் இஸ் நாட் அபவுட் மென் ஆர் விமன். விமன். ஓகே. ஸோ அதுல இருக்கிற அந்த பெர்சிவரன்ஸ், அதுல நம்மளுக்கு இருக்க வேண்டிய பெர்சிவரன்ஸ், ஒரு விஷன், ம். நம்ம ஒரு கோல் செட் பண்ணி அதுக்கு ஓடுறோமா, அதுல வர ஹைஸ் அண்ட் லோஸ்ல நம்ம ஒரே மாதிரி திங்க் பண்றோமா, இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நம்ம ஆஸ் அ ஆண்டர்பிரினரா நம்மளால எவ்வளவு தூரம் அந்த ஜேர்னில வந்து ஹோல்ட் ஆன் பண்ண முடியுது, சஸ்டெயின் பண்ண முடியுது அப்படிங்கிறத ஓகே. டிசைட் பண்ணுது. ஓகே. ஓகே. தட்ஸ் இட். அவ்வளவுதான். ஆண்டர்பிரினர்னா மென்னும் ஆண்டர்பிரினர் தான், விமனும் விமன் ஆண்டர்பிரினர் தான். ஆண்டர்பிரினர். 2 பேருக்குமே காமன் மைண்ட் செட். மைண்ட் செட். ஸோ ஒரு விமன் இண்டிபெண்டன்ட்டா மட்டும் இருக்கணும்னு நெனச்சா, தே கேன் டேக் அ ஜாப் ஆல்சோ. ஜாப் ஆல்சோ. ஓகே. இல்ல எனக்கு சம்திங் இம்பாக்ட் கிரியேட் பண்ற அளவுக்கு என்கிட்ட ஒரு விஷன் இருக்கு, மிஷன் இருக்கு அப்படின்னா, ஓகே. தே ஹேவ் டு சஸ்டெயின் இன் தேர் ஜர்னி. அந்த பெர்சிவரன்ஸோட அந்த கோல ரீச் பண்ற வரைக்கும் அவங்க வந்து வந்து அதுல ஓடிதான் ஆகணும். ஓடிதான். ஓகே. இப்ப இதுல ஸ்டக் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. எஸ் மேம். சிலர் ஸ்டக் ஆயிருக்கிறாங்க. அத விட்டு அவங்க வெளிய வரலையா அப்படின்னா, இப்ப நம்ம அம்மாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த என்விரான்மென்ட் தான் டிசைட் பண்ணுது. ஓகே. நம்ம எந்த பீப்பிள் கூட டிராவல் பண்றோம். எந்த மாரி பீப்பிள் பேசுறத நம்ம கேட்கிறோம். ஓகே. இதெல்லாம் தான் விஷயம். இப்ப அம்மா வந்து அதுல ஸ்டக் ஆயிட்டாங்க. எங்க ஜெனரேஷன்ல நாங்க வெளிய வர்றோம் அப்படின்னா, ஓகே. இட் இஸ் லைக் அம்மாவ மாரி எந்த விஷயத்துலலாம் இருக்கணும்னு நெனைக்கிறோமோ, சில விஷயத்துல அம்மா பிரேக் பண்ணணும்னு நெனச்சத நம்ம பிரேக் பண்ணணும்ங்கிறது தான் நம்மளுக்கு அது சீட் ஆயிருக்கும். ஓகே. இதுக்கு முன்னாடி ஆண்டர்பிரினர் ஆனவங்களுக்கு அது ஒரு ஜெனரேஷன் அவங்க ஃபேமிலில கிராஸ் ஆயிருக்கும். ஓகே. ஓகே. அது ஜெனரேஷன் லெவல்ல தான் அது கிராஸ் ஆகுதே தவிர, ஆ இத புஷ் பண்ணி வரணும் அப்படிங்கிறது அந்த என்விரான்மென்ட் குடுக்குற ஒரு விஷயமா தான். டிசைடட் பை என்விரான்மென்ட். எஸ் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு என்ன எக்ஸ்போஷர் கிடைக்கி, நம்ம எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வந்து நம்ம அது க்ரோ ஆகுறோம். ஓகே. ஓகே. எல்லாமே சேர்ந்து. எஸ் சம்திங் டு பி கிரியேட்டட் இன்சைட் அவர் மைண்ட். ஓகே. ஓகே. வி ஹேவ் டு கெட் அவுட் சைட். என்னால முடியும். நான் ஆனா என்னோட ஸ்ட்ரென்த்ல நான் ப்ளே பண்ணல. அப்படின்றத ஏதோ ஒரு என்விரான்மென்ட்ல, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அது நம்மளுக்கு ஸ்பார்க் ஆகும். ஓகே மேம். அங்க இருந்து தான் நம்ம நார்மலா திங்க் பண்றத தாண்டி ரிஸ்கே இருந்தாலும் பரவால்ல. எவ்ளோ ஹார்டா இருந்தாலும் பரவால்ல. நம்ம இத செய்யலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம்னு நெனைக்கிறேன். ஓகே.
ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட வந்து சர்வீஸ் இப்போ யாருனாச்சும் ஒரு இந்த வீடியோ பார்த்துட்டு எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்கன்னா, ம். அவங்க வந்து உங்கள வந்து எப்படி மேம் ரீச் அவுட் பண்ணலாம்? ஓகே. நான் ஃபனல் கேர்ள் ரிஸ்க்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு பேஜ் வச்சிருக்கேன். ஸோ ஓகே மேம். அவங்க அதுலேருந்து ரீச் பண்ணலாம். இல்ல சரிங்க மேம். விவிட் டெஸ்டினி thevividdestiny.com அப்படின்னு வெப்சைட் இருக்கு. ஸோ ஓகே. அதுல கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்க மேம். கான்டாக்ட் நம்பர்ஸ் வேணும்னாலும் நீங்க கமெண்ட் கேட்கலாம். ஓகே. எஸ். தே கேன் கனெக்ட். வி ஆர் ஹேப்பி டு ஹெல்ப் தெம் எனி டைம். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ மேம். தேங்க் யூ ஃபார் த கிரேட் டைம் மேம்.